நாசாவின் ஸ்விஃப்ட் செயற்கைக்கோள் நமது பால்வெளி மண்டபத்தில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த கருந்துளையை கண்டுபிடித்துள்ளது. விண்வெளியில் நிகழக்கூடிய காமா கதிர் வெடிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நாசா கடந்த 2004ஆம் ஆண்டு ஸ்விஃப்ட் என்ற செயற்கைக்கோளை அனுப்பியது. பல்வேறு நட்சத்திரங்களை பற்றியும் கருந்துகளை பற்றியும் ஆய்வு செய்து தகவல்களை அனுப்பி வரும் இந்த செயற்கைக்கோள் தற்போது நமது பால்வெளி மண்டபத்தில் ஒளியை கூட இழுத்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்த கருந்துளையை கண்டுபிடித்துள்ளது. ஸ்விஃப்ட் J1745-26 என்ற பெயரிட்டுள்ள இந்த கருந்துளை ஒரு கோளை விழுங்கிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு அனிமேஷன் வீடியோவையும் நாசா தற்போது வெளியிட்டுள்ளது. 2012, NASA's SWIFT noticed a new and rapidly brightening X-ray source a few degrees from the galactic center. Astronomers quickly realized that this was a bright X-ray nova, something so rare that it's the first one SWIFT has seen. The object, now identified as SWIFT J1745-26 after its sky position, reached peak brightness in high-energy X-rays in just over 2 days. At lower energies, such as those seen by SWIFT's X-ray telescope, it continued to brighten into October. Additional X-ray behavior told astronomers that the object at the center of this activity was part of a binary system. 20,000 முதல் 30,000 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கலாம் என்று கருதப்படும் இந்த கருந்துளையில் இருந்து வெளிப்படும் எக்ஸ்ரே 10,000 எலக்ட்ரான் வோல்ட் சக்தியையும் வெளிப்படுத்தி வருகிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்த கருந்துளைக்கு எப்படி இவ்வளவு ஆற்றல் கிடைக்கிறது என்பதுதான் இதுவரை அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகளில் ஒன்றாக உள்ளது.